அன்புறவர்களே வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு அற்புதமான மீனை காட்ட போகிறேன். அந்த மீன் இனத்திலே ஒரு தற்கொலைப்படை அப்படின்னு ஒரு பிரிவு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மீன் எவ்வளோ கூட்டமாக மாட்டினாலும் அது ஒரு சில மீன்கள் முன்னாடி போய் தன்னை உயிரை தியாகம் பண்ணி மற்ற மீன்களை காப்பாற்றும். அந்த மீன் என்ன மீன், அந்த இனம் எப்படி காப்பாற்றுது, அந்த மீனுடைய தன்மை என்ன, இன்றைக்கி மனித இனத்திலே தனக்கு ஒரு பாதிப்புனா அடுத்தவங்களை பலி கொடுக்குற இந்த காலகட்டத்தில் இந்த மீன் கையில் இருக்கிற அந்த பற்று, தன் இனத்தை காப்பாற்ற வேணும், தன் இனத்தை மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு இனப்பற்று, இன்னொன்று தன் வம்சங்கள் வாழணுன்றதுக்காக தன் உயிரையும் தியாகம் பண்ணுற அந்த மீன் என்ன, அப்படி ஒரு மீன் இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இது உள்ளே இருக்க எதிரில் கருப்பாக தெரியறதெல்லாம் மீன். அது ஒரு பெரிய கூட்டம். நம்ம அதை மடக்கிட்டோம். இதோ பாருங்க, நம்ம மடக்கிட்டோம். இது உள்ளே இருக்க ஃபுல்லாக மீன் இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த கூட்டம் என்ன செய்யணும்னா, இந்த கூட்டத்துக்குள்ளே தற்கொலைப்படை மீன்கள்னு இருக்குது. அது என்ன மாதிரி பணி செய்யணும்னா, இதோ பாருங்க, தன்னுடைய இனத்தை காப்பாற்றுறதுக்காக, இதோ பாருங்க, இது உள்ளே இருக்க போகுது பாருங்கள், தன்னுடைய இனத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த மீன் என்ன செய்யணும்னா, இந்த வலையில் போய் தன் உயிரை பணைய வைக்கிற ஒரு குறிப்பிட்ட மீன்கள் உள்ளே போயிடும். உள்ளே போய் வலையை ஃபுல்லாக சுற்றிடும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபுல்லாக நம்ம மீன் கூட்டத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம். நம்ம கால்லாம், ஏன்னா கொடுமையான விஷம் இது. இதை பாருங்க, இது போல் மீனை நீங்கள் பார்க்கவே முடியாது. இது என்ன செய்யணும், அதை பாருங்கள், வலையில் மாட்டுதா, மாட்டி வலையை ஒரு பந்தாட்டம் ஆகிடும். ஒரு பந்தாட்டம் ஆக்கி தன்னுடைய சக மீன்களை தப்பிக்கிறதுக்கு இந்த மீன் உதவி செய்யும், வழி ஏற்படும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், வலையை ஃபுல்லாக சுற்றி அமுக்குது பாருங்கள், வலையை கிழிக்குது, கிழித்து காப்பாற்றி விடும். இதோ பாருங்க, இதோ பாருங்க, அது பாருங்க பாருங்க, எல்லா மீன் வெளியே போகிறதையும் பார்க்கலாம் நீங்கள். இதோ பாருங்க, வெளியே எவ்வளோ மீன் போகுது பாருங்க. பாருங்க, அது போகுது பாரு, அது போகுது பாரு. அப்புறம் இந்த மீன் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட மீன் உள்ளே மாட்டி வலையை தூக்கி விட்டுரும். இதோ பாருங்க, இதோ பாரு, இதோ பாரு, பாரு 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 பாரு, இது போல பார்க்க மாட்டேங்க பாரு. வலையை ஃபுல்லாக அமுத்திடுதா, அமுத்த உடனே மீன்லாம் வெளியே போகுது பாருங்க. தன் இனத்தை காப்பாற்றுறதுக்காக தன் உயிரே பணைய வைக்குது பாருங்க இந்த மீன். இந்த பாரு, வலையை தரையை ஆக்கிட்டு பாருங்க, தரையை ஆக்கி தண்ணிக்குள்ளார கொண்டு போய் தன்னுடைய சக மீன்களை எல்லாரையும் வெளியே அனுப்பிடுது பாருங்க. பாருங்க, மீனுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை பாருங்க. தன் இனம் வாழணும்னு இந்த குறிப்பிட்ட மீன்கள்லாம் தான் உயிரை பணைய வச்சு பல லட்சம் மீன்களை வெளியே அனுப்பிடுது. இந்த மீன் பேர் தான் ஓரா. ஏன்னா இது பாசிகளை தான் சாப்பிடும். அதுவும் இது கடல்லையே இருக்கும். இந்த கழிமுக ஆற்றுப்பகுதியில் முகத்துவாரம் அடைஞ்ச பிறகு பாசிகள் விழும். முகத்துவாரம் ஓடும்போது, கடல் நீர் வரும்போது பாசிகள் விழாது. முகத்துவாரம் அடையும் போது என்ன செய்யணும், இதனுடைய சினை அப்படின்னு சொல்கிற அந்த குஞ்சுகள் பொறிக்கிற அந்த சினை நிறையா விழும். அந்த முகத்துவாரம் இந்த மழை காலத்தில் முகத்துவாரம் அடைஞ்சிருக்கும். மழையில் ரொம்பினதுக்கு அப்புறம் தான் முகத்துவாரம் வெட்டி விடுவாங்க. அந்த அடைஞ்ச பிறகு அந்த பாசி விழும்போது அந்த பாசியோட இந்த மீன்கள் குஞ்சு பொறிச்சு இனப்பெருக்கம் பண்ணும். பெரிய பெரிய அளவு இருக்கும். சுவையான மீன். இந்த மீனை பார்த்திங்கன்னா புட்டு செய்யலாம், வறுக்கலாம். ஆனால் முக்கியமாக என்னென்னா இதனுடைய தோள்களை உரிக்கணும். இதனுடைய தோள்களை உரித்தோம்னா அவ்வளோ சுவை மிகுந்த மீன். பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த மீன்.